the relationship, the gratitude for another person is an important trait, and that is the thing which will foster your relationships. And for the past 3 years, the gratitude journaling the use பண்றோம். So I can clearly see the difference that I have with the relationship with the people. And it is not only about the people, also about this early morning sunlight, birds, and everything. And why I'm saying this, ஏன் இதை நான் ஷேர் பண்றேன்னா, I can clearly see a lot of difference in it. ஏகப்பட்ட ஒரு இது கொடுத்தது in my life, ஒரு huge change in my relationship with people. And what happened once, just recently வந்து என்னோட gratitude journaling வந்து ஒரு piece of இது மட்டும் ஃப்ரெண்டுக்கு வந்து சும்மா அனுப்புனேன். அவனை பத்தி எழுதுனேன். லைக் ஒரு 6 months பிஃபோர் வந்து நாங்கள் வந்து ஒரு ட்ரிப் மாதிரி போயிருந்தோம். அவன் வீட்டில் தான் வந்து ஸ்டே பண்ணுவோம். அந்த இதுக்கு அந்த இது ஃபோட்டோ அனுப்புனேன். அதுக்கு அவன் his face was so much brightened and he felt validated by people. And that is the thing that we all crave for, right? நமக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் அடுத்தவங்க நம்மளை வேலிடேட் பண்ணணும், நம்மள ஒரு மனுஷனை மதிக்கணும், நம்மளை வந்து கொஞ்சமாச்சும் இது பண்ணணும்னு ஒரு ஆசை உள்ள இருந்துனே தான் இருக்கும். ஸோ தட் இஸ் வாட் யூ ஆர் கிவிங் அவுட் ஃபார் த பீப்புள் by doing gratitude journal. And especially it is very much important in relationship, or else எதுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் it can, I mean not only romantic ones, also normal friendship. And I will just put the photo of what he replied to me, and let's get into the video. So what is gratitude now? How much you are thankful towards another person or an object or some events behavior. Like literally the behavior of another person உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக ஏதாவது பண்ணுறான்னா அதுக்கு நீங்கள் வந்து உண்மையாக உங்களுக்கு தேங்க்ஃபுல்லாக ஒரு ஃபீல் ஆகும். தட் இஸ் த ஃபீலிங் ஆஃப் கிராட்டிடியூட். உங்கள் அம்மா வந்து உங்களுக்கு தினமும் ஃபுட் மேக் பண்ணுறாங்கன்னா இப்போ அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு கிராட்டிடியூட் ஃபீலிங் வரும், ஒரு நார்மலாக வரும். அந்த இது ஃபீலிங் பட் கிராட்டிடியூட். அண்ட் ஹவு மச் யூ ஆர் ஷோயிங் த கிராட்டிடியூட் ஃபீலிங் டுவர்ட்ஸ் அதர் பீப்புள் will determine how much bonding that you can have with your relationships. இப்போ உங்ககிட்ட இருக்க ஒவ்வொரு people, it can be with your friends, your family, நீங்க literally zero amount of gratitude காமிக்கிறேன். Yeah, what is the last time you said thanks to your mom for making your food, for your friends for making any kind of help they do? You just take it for granted la. அவன் என் மச்சான் அப்படிதான் பண்ணுவான், என் அம்மா எனக்கு தெரிஞ்சா சோடாக்கி போடுவாங்க, அதுக்கு என்ன. லிட்டரலி தட் இஸ் த ஃபீலிங் தட் யூ ஹேவ். யூ ஜஸ்ட் டேக் எவ்ரிதிங் அஸ் கிராண்டட் இன் யுவர் லைஃப். ஸோ அதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீலிங்கே வர மாட்டேங்குது. ஸோ ஆக்சுவலி த கிராட்டிடியூட் ஃபீலிங் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன் எவ்ரி கான்வர்சேஷன். த ஹேபிட் ஆஃப் கிராட்டிடியூட் ஜர்னலிங் வில் மேக் யூ மச் மோர் கிரேட்ஃபுல். த கிராட்டிடியூட் பர்சன், இந்த கிராட்டிடியூட் ஃபீலிங் உங்களுக்குள்ள இன்க்ரீஸ் பண்ணும். சரி, நான் ஆக்சுவல் கிராட்டிடியூட் ஜர்னலிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா யூ ஜஸ்ட் ரைட்டிங் அபவுட் த திங்ஸ் தட் யூ ஆர் கிரேட்ஃபுல் ஃபார் இன் யுவர் லைஃப். உங்கள் லைஃப்பில் இப்போ நடக்கிற ஒவ்வொரு ஈவெண்ட்ஸ்க்கும் வாட் எவர் த ஈவெண்ட்ஸ் மேபி இட் கேன், திஸ் இஸ் மை ஜர்னல். அண்ட் ஆக்சுவலி ஐ ஹவ் 2 ஜர்னல். இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து காலி ஆயிடுச்சு, ஃபுல்லாகவே எழுதி. இட் மோர் தென் 2 years ஆஃப் இது இருக்கு. இது வந்து 3ஆவது வருஷம். ஸோ லெட்ஸ் டேக் அன் ரேண்டம் மொமெண்ட். மோஸ்ட்லி இது வந்து 18+ இருக்கு. நான் என்ன பண்ணேன், okay, it was 7/9/2025. I'm grateful for my devices that I used to record. Yeah, literally in the phone, in the mic. Like in the micல வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நாங்கள் எல்லாருமே காசு போட்டு வாங்கினது. இந்த ஃபோன் வந்து என் அப்பா ஆக்சுவலி எனக்கு வாங்கி கொடுத்தேன். அப்போ கீழே இருக்க இந்த ஃபோன் என் அப்பா வாங்கி கொடுத்தேன். டார்ச் லைட் மாதிரி யூஸ் பண்ணிருக்கேன். And I'm literally so much grateful for these things. And in the stand, it was a selfie stick actually. I'm literally so much grateful for these things. ஏன்னா இப்போ இது இல்லைன்னா என்னால் ரெக்கார்டும் பண்ணிருக்கணும், வீடியோவும் பார்க்க முடியாது. And I'm grateful for my looks. Absolutely, I look good.
I'm really grateful for my ability to do it even when I don't feel like it. Yeah, cause if even now I don't feel like recording my YouTube video. Cause ஏன்னா இப்போ வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8:30 9 o'clock மேலே ஆகுது நைட் டைம். அண்ட் இந்த ரூமில் வந்து ஃபேன் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, சம் இஷ்யூஸ் அண்ட் காற்றே வரல. பட் ஐ எம் கிரேட்ஃபுல் அண்ட் ஐ எம் ஸ்டில் ரெக்கார்டிங். எனக்கு இந்த டைமில் வந்து ரெக்கார்ட் பண்ணவே பிடிக்கலனாலும் there is someone who actually wanted this video more. ஏன்னா உங்களுக்கு இந்த வீடியோ நிஜமே தேவைப்படுது. இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் டாபிக். ஏன்னா இந்த கிராட்டிடியூட் ஒரு 3 years தினமும் இது பண்ற ஹேபிட் எனக்கு. அப்போ இது எனக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இருந்துச்சுன்னா நான் இதை வந்து நான் தினமும் பண்ணினேன், உங்களுக்கும் ப்ரீச் பண்றேன். இதை நீங்க பண்ணுங்க, கன்ஃபார்ம் ட்ரை பண்ணி பாருங்கன்னு உங்ககிட்ட சொல்றேன்னா டோன்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் why it is how much important it is. ஏன்னா அந்த டைம்ல உங்களுக்கு மாதிரி ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் டைம்ல நானும் ரொம்ப ஒரு ஸ்டிஃப்டான பர்சன். லைக் மற்றவங்க கிட்ட வந்து தேங்க்யூ, அதுவே மேபி லைக் பொலைட் வேர்ட் லைக் தேங்க்யூ ப்ரோ அந்த மாதிரி தானே பேசிருப்பேன். பட் கொஞ்சம் கூட ஒரு க்ளோஸ்னஸ் இருக்கு. லைக் லிட்டரலி ப்ரோ, உங்க இப்போ நார்மலா ஃபில்டிங்லாம் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ்ல யூடியூப்ல பார்ப்பீங்களா, இங்கிலீஷ் வீடியோஸ் அந்த மாதிரி ஏகப்பட்டது. பட் இஃப் யூ நாட் ஃபீலிங் a little bit grateful for gratitude, அப்போ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கும் உங்களுக்கு இல்லைன்னா உங்க ஃபில்டிங் அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணலாம். இட் வில் சிங் so much mechanical, not with the flow. ஒரு ஃப்ளோ உங்களால எதுவுமே பேச முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. and you can't act properly. you'll be just like stiff person and saying some compliments. ஒரு மாதிரி இருக்கும், ஒரு மெக்கானிக்கலா ஒரு ரொம்ப ஃபோர்ஸ்டா இருக்கும். unless you feel the feeling of gratitude and you just become much more flower, and that is when you can be much more flirtatious or anything. not only அதுக்காக மட்டும் சொல்ல, it is a very important thing. like actually இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக இந்த பழைய ஜேர்னல் வந்து கிடையாது, இங்கே உள்ள தூக்கி வச்சிருந்தேன். சரி இது எப்படிதான் இருக்கு எடுத்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எழுந்து என்னன்னு பார்க்கலான்னு பார்க்கும்போது என்னோட ஃப்ரெண்டு பத்தி தான் எழுதி வச்சிருந்தேன். இட் வாஸ் அரௌண்ட் 2023 டைம். yeah, this is that page 25/11/2023. it was during my friend's birthday. the college வந்து என்னோட ஃபர்ஸ்ட் இயர் டைம், and he was my best friend, and he is even now he is a very good friend of mine. நான் வந்து அவனுக்கு வந்து அவன் கரெக்டா இந்த இது எடுத்து வச்சு படிச்சுன்னு எனக்கு ஒரு மாதிரி நாஸ்டால்ஜிக் ஃபீலிங்லாம் வருது. oh my god எப்படிலாம் இருந்துச்சுன்ட்டு. literally the habit of gratitude journaling, and the right moment it just made a call to me. ஸோ நான் உடனே ஃபோன் எடுத்து மிஸ் கால் வந்துச்சு. என்னடான்னு கால் பண்ணா, இல்லை மச்சா தெரியாம தான் கால் பண்ணேன். அவங்ககிட்ட அப்புறமேட்டே மச்சான் ஒன்று பார்த்தா யோசிச்சிருந்தேன், இந்த டைரியில் ஒன்று பற்றி எழுதி நான் படிக்கிறேன் பாருங்க. சரி அப்படியே அவங்ககிட்ட இந்த இதெல்லாம் படிச்சு காமிச்சேன். இப்படி 2 பேரும் வந்து ஒரு மாதிரி ஒரு நாஸ்டால்ஜிக் ஃபீலிங், ஒரு ப்ரோ ரொமான்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மட்டும் ஒரு ஃபீல். just a lot of gratitude towards him, and he also felt a lot of gratitude, which definitely improves our bonding. So that is what I'm telling about showing your gratitude towards others. இந்த மாதிரி நீங்க டேரக்டா எழுதி வச்ச டைரி எடுத்து படிக்கணும்னு தேவையில்லை. just at the moments when you feel that they have done something that you truly like, give an reward, give an appreciation. நீ எப்படி பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், எனக்கு நிஜமா பிடிச்சிருக்கு, இல்லை ஏதோ பண்ணதும் அதே மாதிரி சொல்லுங்க. be open for just give reward to the people when they obey what you wanted. இப்போ நீங்க வந்து அந்த அவங்க இந்த மாதிரி பண்ண அவங்களுக்கு நல்லா இருக்குன்னு தெரிஞ்சா அவங்க அந்த மாதிரி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷன் கொடுங்க. that is what truly makes change in people. like if you read the book how to win friends and influence people, அந்த புக்ல சொல்லியிருப்பாங்க அந்த கம்ப்ளைண்ட் பண்றது அதெல்லாம் வந்து இதுவுமே வேலைக்கு. if you want people to do what you wanted them to do, just appreciate when they do things that you like them to do. நீ அவங்க இது பண்ணா உங்களுக்கு பிடிக்கும்னு தோணுச்சுன்னா அவங்க அந்த விஷயம்லாம் வந்து அவங்களே பண்ணா ஒரு தேங்க்ஸ், ஒரு அப்ரிசியேஷன், ஜென்யூன் அப்ரிசியேஷன். இட் ஷுடன்ட் பி ஜஸ்ட் a single thanks bro, don't do like that. ஒரு ஜென்யூனான ஒரு அப்ரிசியேஷன் that your brain will automatically create those thoughts once you started to write a gratitude journal. the habit of writing gratitude journaling எடுத்தீங்கனாலே போதும் உங்களால ஒரு ஜென்யூனான அப்ரிசியேஷன், அண்ட் இப்போ ஒரு பொண்ணுக்கு ஒரு ஜென்யூனான காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறது, அந்த மாதிரி எல்லா ஹேபிட்ஸும் உங்களுக்கு படிப்படியாக வரும். ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ்
just start to write gratitude journaling and show your gratitude towards other people more freely. Don't constrict yourself. உங்களை நீங்கள் வந்து சும்மா தடுத்து ஒரு மாதிரி பிளாக் பண்ணி வச்சிருக்கீங்க. It's time to take your hands off and be more free to other people. உங்களோட gratitude கொஞ்சம் கொஞ்சமா எல்லா பீப்புளுக்கும் காமிக்காம, and that is what truly makes change in your life. So that is what I want to tell you. Is there something else? There is something, but I'm so much grateful if you truly watched this video up to the end. Thank you so much. It truly means a lot to me.